ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அம்மா குட்டி சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தாலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நுங்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதை நம்ம இன்றைக்கி வெட்டி சாப்பிட போகிறோம். இந்த வெயிலுக்கு நொங்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. உங்கள் ஊர்லேயும் கிடைச்சா நீங்களும் போய் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுங்க. வெயில் வந்து இப்போ இந்த ரொம்ப அடிக்குது. ஓகேவா? அதனால குளிர்ச்சியானதை சாப்பிட்டு உடம்ப வந்து பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. வெயில் அதிகம் குழந்தைங்கள விளையாட விடாதீங்க. அப்படியே விளையாட போனாலும் அதுங்களுக்கு வந்து கூலிங்காக ஜூஸு, வாட்டர் மெலனு, இந்த மாதிரி நொங்கு, இளநீ இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுத்து குழந்தைங்கள வந்து சேஃபாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. ஓகேவா? வாங்க வீடியோ பார்க்கலாமா? எப்படி வெட்டி சாப்பிட்லான்னு. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த நொங்கு. பார்த்தீங்களா? ஏற்கனவே வந்து 4 வெட்டியை சாப்பிட்டாச்சு. சரி, இதை வெட்டி வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் சரின்ட்டு வெட்டின அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா, வீடியோ வந்து வெட்டின வீடியோ லென்த்தாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். ஓகேவா? தயவு செஞ்சு வெய்ய காலத்தில் நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரம் நிறையா பக்கம் நொங்கு விற்கிறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வெயில் வந்து இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. வெளியவே போக முடியல. ஒரு சமையல் கட்டில் நின்று வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. ரொம்ப அப்படியே குளிச்சிடலாமாட்டிருக்கு, அந்த அளவுக்கு உப்புசமாக இருக்குது. அதனால குளிர்ச்சியானது அப்பப்போ வந்து வெய்ய காலத்தில் நிறைய சேர்த்துக்குங்க. ஓகேவா? நான் லென்த்தாக போகுதுன்னு தான் இந்த வீடியோவை வெட்டினதை மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வந்து இந்த வீடியோ கீழே வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்கும் வந்து இந்த வீடியோ கீழே நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க இல்லையா? பார்க்குறதும் சரி, பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் எப்படி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்கள் மனசில் என்ன கருத்து தோணினாலும் அதை வந்து என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஓகேவா? அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் தான் வந்து அந்த வீடியோவில் என்ன குறை இருக்குது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இல்லைன்னா எப்படி எங்களால் தெரிஞ்சுக்க முடியும்? உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது, என்ன தோணுது, இது வந்து நல்லா இல்லைங்க, இந்த மாதிரி வேறு மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க. அதோட ரிலேட்டடாக நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? இல்லை போர் அடிக்குதுங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் சமையல் குறிப்பு அது இதில் எதுவும் போட வேண்டாம், கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லா வீடியோவும் பார்த்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ தான் வியூஸ் அதிகமாக போகுது. லென்த் வீடியோ வந்து வியூஸே போக மாட்டேங்குது. பார்க்குறீங்களா? முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரலும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் அதிக பேர் வந்திருக்காங்க. லைவ் போட்டு தான் இவ்வளோ ஃபாலோவர்ஸையும் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சுது இல்லையா? வீடியோ ஷார்ட்ஸும் போட்டனால நம்ம இவ்வளோ வீடியோ அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். இவ்வளோ சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்க முடியாது. வெட்டி எடுத்தாச்சா? இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் உங்களுக்குலாம் நொங்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எடுத்தாச்சு. இப்போது சாப்பிட்டு பார்க்குறேன். நான் வந்து எடுக்கையிலே தண்ணியெலாம் அப்போவே குடிச்சிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால நொங்கு மட்டும் பாதியாக பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். 2-3 இது தான் வந்து தண்ணியோடு அப்படியே எடுத்தேன், அலங்காமல் உடையாமல். இது வந்து உடஞ்சி போச்சு. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தோலையும் சாப்பிடுவாங்க. எனக்கெல்லாம் பிடிக்காது, அது கசக்குமா, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். இந்த நொங்கோட அந்த உள்ள இருக்கிற இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இதை சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்கிற தண்ணியை எடுத்து
வெய்ய கொப்பளை வரும் பார்த்தீங்களா, பொறி பொறியாக, அதுக்கு வந்து அந்த தண்ணியை தொடவுவாங்க. இல்லைன்னா இதை சாப்பிட்டு இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோல் அப்படியே தடவி விடுவாங்க மூஞ்சியில். எங்கெங்கே வேக்கூர் கொப்பளை இருக்கோ அங்கெல்லாம் வந்து தடவி விடுவாங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? டவுனில் இருக்கிறவங்களாம் அதிகம் பேர் இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட மாட்டேன். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஈஸியாக அவங்களே போய் பனை மரத்தில் ஏறி கூட பறிச்சுட்டு வருவாங்க. இப்போ நான் இந்த இளநீ இந்த நொங்கு வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கொலை தெரிஞ்சவங்கனால 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரு கொலை அப்படியே. அதில் எத்தனை இருக்கும், 10 15 இருந்துச்சு அதில். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.